தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் மறக்காதீங்க. எனக்கு அன்பானவர்களே, வசனத்தை மறக்கக்கூடாது, சரிங்களா? வசனம் சொல்லுது, யாத்திராகமம் 14:14. சொல்லுங்க பார்ப்போம். யாத்திராகமம் 14:14. நீங்கள் பைபிள் வச்சுருந்தா என் கூட சேர்ந்து நீங்களும் படிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த வசனத்தை அப்படியே உங்கள் பேரை சொல்லுங்களேன். இப்போ பாருங்க, அந்த கர்த்தர் உங்களுக்காக என்ற இடத்துல உங்கள் பேரை சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், நான் சும்மா இருப்பேன். எனக்கு அன்பானவர்களே, சும்மா இருப்பேன் என்றால் தேவனுடைய சமூகத்தில் அவர் கிரியை செய்வதற்கு தேவ பலனுக்குள் நம்மை இடைக்கட்டி கொள்ள வேண்டுமா? சும்மா இருப்பது என்றால் எதுவோ எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வேறொரு சிந்தனையில் இருப்பதல்ல. என் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தேவ திட்டத்தின்படி தேவன் என்னை நடத்துகிறார் என்றால் என் பிரச்சனை எல்லாம் அவர் பிரச்சனை. ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. என் போராட்டம் எல்லாம் அவர் போராட்டம். தேவன் வாக்கு பண்ணினவர், பார்வோன் கையிலிருந்து தேவன் தம்முடைய ஜனங்களை விடுதலை ஆக்குவேன் என்று சொன்னவர். பார்வோன் அந்த இடத்துல தேவ ஜனங்களுக்கு ஒரு தீய சக்தியாக அந்த இடத்துல இருந்தான். தேவ ஜனங்களை ஒடுக்கின்ற நபராக, தேவ ஜனங்களை ஆராதிப்பதற்கு அவன் எதிராக இருந்தான். அந்த நபரை தேவன் சந்தித்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்கள் விசுவாசத்துக்கு யார் எதிராக இருந்தாலும் தேவன் அவர்களை சந்திப்பார். வேதம் சொல்லி இருக்கிறது. இந்த இடத்துல பார்க்கும்போது நீங்கள் சும்மா இருப்பீர்கள். மனுஷங்கிட்ட போய் போராடாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு உங்கள் சொந்த வீட்டிலே உங்களை சர்ச்சுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கலாம். வீட்டில் ஜெபம் பண்ணக்கூடாது, வீட்டில் பைபிள் வைக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் மட்டும்தான் உங்கள் சமுதாயத்திலே சர்ச்சுக்கு போயிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் இவ்வளோ நாளாக, அப்பா என் குடும்பத்திலே எனக்கு ஒரு சப்போர்ட் இல்லையே, வீட்டில் சர்ச்சுக்கு போய் நல்லா பிரசங்கம் கேட்குறேன், ஆனால் வீட்டுக்கு வந்தால் ஒரே போராட்டமாக இருக்குது. நீங்கள் சும்மா இருங்க, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்படின்னா என்ன? நீங்க இரவும் பகலும் இஸ்ரவேல் ஜனங்கள் இதுக்கு முன்னால தேவன் அவர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் மேல் வைத்துள்ள அன்பினாலே கர்த்தர் அவருடைய பராக்கிரமத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். இன்றைக்குங்க உங்களுக்காக கர்த்தர் வைராக்கியம் உள்ள தேவன். ஒருவேளை நீங்க தனிநபரா விசுவாசத்துல நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம் உங்க வீட்டுல, ஆனா உங்க கூட கர்த்தர் இருக்காருன்னு மறக்காதீங்க. ஒருவேளை மனுஷிக கண்கள்ல மற்றவங்களுக்கு முன்பாக நீங்க சாதாரணமான ஒரு லேசான நபர், இவங்க தானே என்னத்த பெருசா பைபிள் எடுத்து ஏதோ சர்ச்சுக்கு போகுது, நம்மளை பத்தி ஒரு சிறுமையா நினைக்கலாம். ஆனா நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். எனவே எப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு எதிராய் வந்தாலும் கலங்காதீங்க. இந்த நேரத்துல உங்க கண்ணீருக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு பதில வச்சிருக்கிறார். நீங்கள் வேதம் சொல்லி இருக்குது, உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நான் ஏன் போய் மனுஷங்கிட்ட போராடணும்? நான் ஏன் மற்றவங்கிட்ட சண்டைக்கு போகணும்? எனக்காக யுத்தம் பண்ண பரலோக தெய்வன் இருக்கிறார்ல, அவர்கிட்ட விட்டு கொடுத்து அவர் சமூகத்துல போய் கண்ணீர் வடிப்போம், துதிப்போம், நன்றி சொல்லுவோம், ஆராதிப்போம். இந்த வேலையை கான்ஸ்டன்டா விடாம ஊக்கமா செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணியதை எல்லாரும் பார்ப்பாங்க. யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக இருந்தாங்களோ யாரும் ஒரு நாள் இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் அவங்களெல்லாம் ஒன்னு சந்திப்பார், இல்லை என்றால் இடம் பெயர்ந்து போவார்கள். இந்த நேரத்துல கர்த்தர் உங்கள் மேல் வைராக்கியம் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்க சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். ஆண்டவரே, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னீங்களே அப்பா. இந்த நேரத்துல உங்களுடைய பிள்ளைகள் இப்போது ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. என்ன பிரச்சனையோ, என்ன நெருக்கமோ, என்ன தேவைகளோ, என்ன நிந்தையோ, எந்தவித போராட்டமோ நீங்க அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. உங்க பிள்ளைகள் மேல உங்களுடைய அனந்த கிருபை வெளிப்படும்படி ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, அவங்க படுற நெருக்கத்தில் போராட்டத்திலிருந்து என் தேவன் மீட்டு கொண்டு வரும்படி ஜெபிக்கிறேன். விடுதலையும் சுகத்தையும் ஆண்டவர் அற்புதத்தையும் செய்யும்படி ஜெபிக்கிறேன். நீரே இந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு வெளியரங்கமான ஒரு அதிசயத்தை செய்தள்ளபடி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.